முக்கிய அணிகலன் அது எண்ணற்ற மான்கள் நடமாடும் ஒரு அற்புதமான வனம். அந்த மான்களின் கூட்டத்தில் ஒரே ஒரு மான் மட்டும் மிக அழகாகவும் நீண்ட கொம்புகளை கொண்டும் பலம் மிக்கதாக காணப்பட்டது. அதனால் அந்த மான் மிகவும் தற்பெருமை கொண்டு திரிந்தது. அதன் அழகையும் கம்பீரத்தையும் கண்டு அனைத்து மான்களும் அதனிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து வந்தன. அதனால் ஆணவம் தலைக்கு ஏறி அலைந்தது. அது மான்கள் மட்டுமல்லாமல் அந்த காட்டில் வாழும் அனைத்து மிருகங்களும் தன்னை மதிக்க வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் அந்த மான் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு புல்வெளிக்கு ஒரு அழகான முயல் வந்தது. முயலின் போக்கு அந்த மானுக்கு அதிக ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அடே முட்டாள் முயலே! அது அந்த மானை கண்டு கொள்ளாமல் நேர்த்தியாக அந்த புல்வெளிகளில் ஓடி திரிந்து விளையாடிக் கொண்டிருந்தது. திமிர் எடுத்த பயலே, எனது எதிரிலேயே துள்ளி குதித்து விளையாட உனக்கு என்ன துணிச்சல் என்று கேட்டது. அழகும் பலமும் ஒருங்கே அமைய பெற்ற என்னை நீ ரசிப்பதை விட்டுவிட்டு உனது போக்கில் விளையாடி திரிகிறாய். மானின் வார்த்தைகளை தனது அகன்ற செவியில் வாங்கிய அந்த முயல், ஐயா, தங்களை நான் இதுவரையில் கண்டதே இல்லையே, அத்துடன் அப்படி உங்களிடம் என்ன பெருமை உள்ளது? எல்லோரும் உம்மை மதிக்க என்று கேட்டது. முயலின் வார்த்தைகளால் மேலும் கோபம் அடைந்த அந்த மான் தனது பெருமைகள் ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்கியது. நான் அழகில் சிறந்தவன், பலம் மிக்கவன், எனக்கு நிகராக எவராலும் ஓட முடியாது. இதைவிட எனது கொம்புகள் பலம் பொருந்தி இருப்பதையும் நீ பார். இது போன்ற நீளமான கொம்புகள் இந்த வனத்தில் இருக்கும் எந்த விலங்கிற்கும் கிடையாது என்று தனது பெருமை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீட்டி முழக்கியது அந்த மான். அச்சமயத்தில் எங்கோ தொலைவில் சில ஓநாய்கள் கத்தும் சப்தத்தை அந்த மான் தமது காதுகள் கொண்டு கேட்டது. அது பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தது. அதனை காது கொடுத்து கேட்ட மாத்திரத்தில் அந்த மான் செய்வதறியாது திகைத்து நின்றது. மானின் கோழைத்தனத்தை கண்ட முயல் ஏளனமாக சிரித்தது. எங்கோ தொலைவில் பல ஓநாய்கள் கூட்டமாக கத்துகிறது. தனக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட போவதாக அதுவே எண்ணிக்கொண்டு அந்த இடத்தை விட்டே மிரண்டு ஓடி மறைந்து, அதற்கு அந்த ஓநாய்களே அருகில் வந்து விட்டதாக நினைத்து இந்த மான் இப்படி ஓடுகிறதே, இந்த மானிடம் என்ன இருந்து என்ன பயன், தைரியம் இல்லையே என்று எண்ணியபடி புதருக்குள் துள்ளி குதித்து ஓடியது அந்த முயல். கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தைரியத்துடன் அன்பு பணிவு பண்பு ஆகிய மேலும் சில அணிகலன்கள் சேரும் போது அந்த நபர் வாழ்க்கையின் உச்சிக்கே போய்விடுவார் என்பதில் ஐயமில்லை. இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா நீதி ஒருவர் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதாலோ பேச்சில் மட்டும் பெருமையையும் வீரத்தையும் காட்டுபவர்களாகவோ இருந்து என்ன பயன்? உண்மையில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் தைரியம்தான் முக்கிய அணிகலன்களுள் ஒன்றாக இருக்க வேண்டும்.